எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடு நம்ம பார்ப்போம். இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும் போதே பார்த்தா இவங்க ஹோட்டலில் ஒரு ஓல்டு கப்புளோட மேரேஜ் நடக்குது. சம்திங் 60ஆம் கல்யாணம் மாதிரி நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த கப்புள்ஸும் அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணி வந்த எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோவோட அப்பா கேட்குறாரா? இதை கேட்கும் போது அவருக்கு அவரோட லைஃப்பில் நடந்த எல்லா மூமெண்ட்டுமே ஞாபகத்துக்கு வருது. உண்மையை சொல்லணும்னா நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஹீரோவோட அம்மாவும் ரொம்ப ஆசைப்பட்டு தான் இந்த ஹோட்டலையே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நம்ம ஹீரோவோட அம்மா தான் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஹோட்டல் இதே மாதிரியே இப்படியே இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க. அதோட நம்ம ஹீரோவோட அப்பா கிட்டேயும் சத்தியம் வாங்கியிருப்பாங்க, எப்போதும் இந்த ஹோட்டல் இதே மாதிரியே நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கோம். இவங்க 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பிறப்பான், அவனையும் நல்லா பார்த்துப்பாங்க. எல்லாமே சந்தோஷமாக போகும்போது தான் திடீர்னு ஹீரோவோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது கூட இந்த ஹோட்டலை பற்றி தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. கடைசியில் அவங்களோட உயிர் போகிற நிலமை வரும்போது கூட, இங்கே பாரு, எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, ஆனால் நீ ஹோட்டலை நல்லபடியாக பார்த்துக்கணும், நம்ம பையனையும் நீ நல்லபடியாக பார்த்துக்கணும், சரியா அப்படின்னு கேட்பாங்க. நீ எதுவும் கவலைப்படாத, போதும், நீயும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்ட, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு இவர் சொல்லுவார். அதுக்கப்புறமா தான் அவங்களும் நிம்மதியாக கண்ணை மூடுவாங்க. ஸோ இப்போது இது எல்லாத்தையும் பற்றி இவர் யோசித்து பார்த்துட்டு, இந்த மாதிரி இருந்த ஹோட்டலை இப்போ நம்ம விற்கணுமா அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து வரும்போது நம்ம ஹீரோயின் ஓடி வராங்க. ஓடி வந்து, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்போ நமக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அது என்னென்னா, ஹீரோவோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயத்த ஹீரோவோட அப்பா இவர்கிட்ட சொல்லணும்னு வரும்போது அவன் அழ ஆரம்பிச்சிருவான். அப்பா, அம்மா எங்கப்பா, அம்மா எங்கப்பா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிருவான். இவரும் ஒன்றும் இல்லை வாப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது இதை எல்லாத்தையும் அங்கே ஒரு குட்டி பொண்ணு இருந்து கவனிச்சிட்ருப்பா. அதுதான் நம்ம ஹீரோயின். இப்போ இந்த பையன் அழறான்னு சொல்லிட்டு அந்த பாப்பா வேகமாக போய், கவலைப்படாத, எதுவும் ஆகாது, சரியா, நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான். இப்போ இந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. தென் சீனை கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே. இப்போ நம்ம ஹீரோ மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து நல்லா ஒர்க் பண்ணி இப்போதைக்கு ஹோட்டலில் டெவலப் பண்ணாலுமே இவங்க எல்லாரும் எதிர்பார்த்த அளவுக்கு ஹோட்டலில் டெவலப் ஆகலை. ஸோ அதனால ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, இந்த ஒரு வருஷத்தில் இல்லாத ப்ராஃபிட்டை இந்த 3 மாதத்தில் நான் கொடுத்துருக்கேன். பட் நான் ஒத்துக்கிறேன், உங்கள்கிட்ட சொன்ன அளவுக்கு நான் ஹோட்டலில் இம்ப்ரூவ் பண்ணல தான். பட் ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். பட் அங்கே இருக்க லின்னோட அப்பா ஒத்துக்கவே மாட்டுறாரு. அதெல்லாம் முடியாது, உனக்கு ஏற்கனவே நிறைய டைம் கொடுத்துட்டோம். ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் என்ன சொல்ல போகிறீங்க? இந்த ஹோட்டலை நான் எடுத்துக்கட்டுமா இல்லை அவங்ககிட்ட கொடுக்கட்டுமா, கை தூக்குங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து லின்னோட அப்பாவுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. அப்புறம் என்ன, இந்த ஹோட்டலை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் வரும்போது, இல்லை எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு ஹீரோவோட அப்பா சொல்லிடுறாரு. ஏன், என்னாச்சு, ஏன் உங்கள் பையனுக்கு சப்போர்ட்டாக பேசணும்னு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு லின்னோட அப்பா கேட்க, அதெல்லாம் இல்லை, எனக்கு இப்போ இந்த ஹோட்டலை விற்கிறதுக்கு விருப்பமே கிடையாது. அதோட என் பையன் சொன்ன மாதிரியே இந்த ஹோட்டலை டெவலப் பண்ணி காமிச்சிட்டான். இப்போ எங்கள் ஹோட்டலில் நல்லா தான் ப்ராஃபிட்டும் வருது. இதுக்கு மேலே நாங்கள் எதுக்கு இந்த ஹோட்டலை விற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க லின்னோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்படியே அடிக்கிற மாதிரி கிட்ட வர நம்ம ஹீரோ உடனே பக்கத்தில் போகிறான். பட் அவர் எதுவும் சொல்லாமல் செம்ம கோவமாக இங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அவரோட அப்பாவும் பொறுமையாக உட்காந்து பேசுகிறாங்க. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா தான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு, இது அப்படியே அம்மா சமைக்கிற நூடுல்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்ல, டே ஆக்சுவலி இதை ஃபஸ்ட்டாக செஞ்சதே நான் தான்டா. இன்னும் சொல்லணும்னா கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வயிற்றில் பிரச்சனை இருந்தது. இதை சமைச்சு கொடுத்து தான் அவளை கரெக்டே பண்ணேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அவள் இதை சமைக்க ஆரம்பித்தா. ஆனால் என்ன செய்கிறது, நீலாம் பிறந்ததுக்கப்புறம் நான் சமையக்கட்டு பக்கமே போகிறதில்ல. ஃபுல்லாக உங்கள் அம்மா தான் சமைச்சிட்டு இருந்தா. அவள் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டா. ஆனால் இப்போது எல்லாமே மாறிடுச்சுல்ல அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணும்போது, அப்பா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? திடீர்னு எதுக்கு நீங்கள் இந்த ஹோட்டலை விற்கிற முடிவிலேருந்து பின்வாங்குனீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்போ இவர் ஒரு ரீசன் சொல்கிறாரு. அது என்னென்னா, ஆக்சுவலி ஏற்கனவே நம்ம ஹீரோயின் மீட் பண்ணி பேசியிருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க, இங்கே பாருங்கள் ப்ளீஸ் இந்த ஹோட்டலை வித்துடாதீங்க, முஷாங்க்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிருப்பா. அப்போ அவரும், இங்கே பாரு, நான் வேணும்னு இதை விற்கணும்னு நினைக்கிறேன், சரியா, இந்த ஹோட்டல் எனக்கும் முக்கியம்தான். பட் இனிமேல் இதை பிடிச்சி வச்சுக்க முடியாது. இந்த ஹோட்டலுக்காக நானும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு அப்படின்னு அவர் சொல்ல, எனக்கு புரியுது, இந்த ஹோட்டலுக்காக நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம். பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த ஹோட்டல் ஹீரோவோட அம்மா கஷ்டப்பட்டு உருவாக்குனது. இதுக்காக அவங்க வாழ்ந்திருக்காங்க. இந்த ஹோட்டலில் அவங்களோட நினைவுகள்லாம் இருக்குது.
அப்படி இருக்கும் போது இந்த ஹோட்டலை உங்களால் எப்படி விற்க முடியும்? ப்ளீஸ் கொஞ்சம் அவங்கள பற்றி யோசிங்க, முஷாங்க பற்றியும் யோசிங்க. அவனால் இது விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணியிருப்பா. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் இப்போ ஹீரோவோட அப்பா சொல்லி, அவள் ரொம்பவே போல்டான பொண்ணாக இருக்காடா, இப்போ தான் புரியுது ஏன் உனக்கு அவளை இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு. பட் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீ எப்படியாவது ஹோட்டலை இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக அப்பா நான் டெவலப் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ பேசிகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஹீரோவோட அப்பா அதே இடத்துல மயங்கி விழுந்துட்டுறாரு. ஹீரோவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இன்னொரு பக்கம் லின்னோட அப்பா லின் கிட்ட வந்து, அடேய் உன்னோட அப்பனை எதிர்த்து நீ இந்த முஷாங்க்கு இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தியா, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு லின்னை விரட்டி விரட்டி வெளுக்கும் போது திடீர்னு பார்த்தா அடியே விழலை. இவனும் என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தா அவர் ஒரு பக்கம் நெஞ்சை பிடிச்சிட்டு விழுந்திருக்காரு. ஸோ வேகமாக கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான். அப்படி அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பக்கத்து ரூம்லேருந்து ஏதோ சவுண்டு கேட்குது. என்ன சார், எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பிபி இருக்குது, கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க மாட்டிங்களா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. இவர் இதை கேட்டுட்டு டக்குன்னு ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணி பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவோட அப்பா உட்காந்துட்ருக்க. ஹேட நீதானா? ஏதோ காலையில் நான் ஹோட்டலை கேட்டதுக்கு இல்லை இந்த ஹோட்டலை நான் கொடுக்க மாட்டேன் அது இதுன்னு பேசினேன், இப்போ என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி போய் இங்கே வந்து படுத்துட்டு இருக்க அப்படின்னு நக்கலாக கேட்க, ரொம்ப ஓவராக பேசாத, நான் ஜென்ரல் செக்கப்புக்கு தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோவோட அப்பா சொல்ல, டேய் பொய் சொல்லாதடா, நீங்கள் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்போ ஹீரோவோட அப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்கள் பக்கத்து வீட்டில் 103 வயசில் ஒருத்தர் இருக்காரு, ஆனால் இன்னமுமே அவர் ஆரோக்கியமாக வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்காரு. இதுக்கான ரீசன் தெரியுமா? என்ன ரீசனு? என்ன ரீசன்னா அவர் வாயை மூடிட்டு அவரோட வேலையை பார்த்தாரு அப்படின்னு இவர் சொல்ல, டேய் ரொம்ப பண்ணாதடா, ஏதோ உன் பையனுக்காக தானே இந்த ஹோட்டலை வாங்கின நீ அப்படின்னு இவர் சொல்ல, நம்ம ஹீரோட அப்பா கேட்குறாரு, ஆமாண்டா என் பையனுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன், ஆனால் என்னோட ஹோட்டலை நீ உன் பையனுக்கு கொடுக்கணும்னு தானே பறிக்க பார்த்த, அப்பேற்பட்ட உத்தம புத்திரன் எங்கே போனா, நீ மட்டும் தனியாக வந்து உட்காந்துருக்க அப்படின்னு கேட்க, டேய் என் பையனை பற்றி பேசாத அப்படின்னு லின்னோட அப்பா சொல்ல, ஆமாம் நான் கூட கேள்விப்பட்டேன் முஷாங்குக்கு லின் தான் ஹெல்ப் பண்ணானாமே, நீ உன் பையனை ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது திடீர்னு லின்னோட அப்பாவுக்கு ரொம்ப நெஞ்ச வலிக்க ஆரம்பிச்சிருது. உடனே நம்ம ஹீரோவோட அப்பா தான் போய் டாக்டரை கூட்டிகிட்டு வராரு. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது, நியூ இயர் வருது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃபயர் ஒர்க் பார்க்கணுன்னு சொல்லி வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கண்ணை மூடி வேண்டிக்கிறாங்க. ஹீரோ கேட்குறான், அப்படி என்ன வேண்டிக்கிட்டேன்னா இந்த வருஷத்தில் நம்ம ஹோட்டல் நம்பர் 1க்கு வரணும், அதுக்கப்புறமா என்னோட பாட்டிமாவுக்கு சீக்கிரமாகவே உடம்பு சரியாயிடணும், அப்புறமா நான் சீக்கிரமாகவே அந்த ட்ரைனிங் டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் நிறைய சொல்ல, ஐயோ அம்மா வேண்டியதெல்லாம் போதுமா அப்படின்னு கேட்குறான். விட காசா பணமா, வேண்டிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லின் அவன் பாரில் உட்காந்துருக்கும் போது ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து, டியர் எனக்காக பியர் வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறா. இவன் உடனே, சாரி உங்கள் பின்னாடி என்னோட ஃபியான்சி நின்றுட்டுருக்கா, கொஞ்சம் போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறான். பின்னாடி பார்த்தா அங்கே அந்த லிங் தான் நின்றுட்டுருக்கா. இப்போ அவள் விசாரிக்கிறா, உன்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேனே, இப்போ ஓகேவா? ஏதோ பரவாயில்ல, ஆனால் நான் கூடிய சீக்கிரமே இங்கேருந்து கிளம்ப போகிறேன், ஏன்னா நானும் என்னோடய பிஸ்னஸை பார்க்கணும்ல, நீயும் உன்னோட பிஸ்னஸை பார்க்கணும், ஸோ இதுக்கு மேலே நம்ம 2 பேருக்கும் பார்த்து பேசிக்கிறதுக்கு கூட டைம் இருக்குமான்னு தெரியல அப்படின்னு லின் சொல்ல, இவ ஒரு மாதிரி பார்த்துட்டு டக்குன்னு அவனை ஹக் பண்ணிக்கிறா. அதோடு எதுவும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இவனுக்கும் ரொம்பவே சேட் ஆகிடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ சாப்பிடலான்னு வரும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், சாரி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், சொன்னால் நீ கோவப்பட மாட்டியே அப்படின்னு கேட்குறான். என்ன விஷயம்னா, நீ அந்த ஹவுஸ் கீப்பிங்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணல, அது நீ நல்லா தான் அட்டன் பண்ண, ஆனால் உன்னை ஃபெயில் பண்ண சொல்லி சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும், ஓ அப்படியா, ஆக்சுவலி நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அது சொன்னால் நீயும் கோவப்பட மாட்டல அப்படின்னு கேட்குறா. என்ன விஷயம்? நான் சீக்கிரமாகவே இந்த நாட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அது என்னென்னா, இவன் நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட ஹீரோவுக்காக பேச போயிருப்பா இல்லையா, அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, சரி நீ சொல்கிற மாதிரி செய்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். என்ன கண்டிஷன்? எதுவாக இருந்தாலும் நான் செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு இவ கேட்க, பெருசாக ஒன்றும் கிடையாது, எனக்கு தெரியுது நீயும் என்னோட பையனும் விரும்புகிறீங்கன்னு, நீயும் பார்க்க நல்ல பொண்ணாக தான் இருக்க, பட் அது மட்டும் பத்தாது, என் பையன் இந்த ஹோட்டலுக்கே ஓனராக இருக்கான், ஆனால் நீ இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த ஹவுஸ் கீப்பிங்லேயே வேலை பார்க்க முடியும்? எனக்கு தெரியும் நீ திறமையானவன்னு, ஸோ நீ இந்த ஹவுஸ் கீப்பிங்கை விட்டுட்டு அடுத்து போய் ஏதாவது படிக்கலாம் இல்லையா, படித்து நீ வேறு வேலைக்கு போகலாம் இல்லையா? இவளும், ஆனால் அதுக்கு நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்க, ஒன்றுமே இல்லை,
ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கோர்ஸ் உனக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீ அப்ராடு போய் 2 வருஷம் படிச்சுட்டு வா, கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த விஷயத்தை இப்போ ஹீரோன்னு சொல்ல முடியாது, நீ அப்ராடுக்கெலாம் போகக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஐயோ கொஞ்சம் சொல்கிறது கேளு, இங்கே பாரு உங்கள் அப்பா சொல்கிறது கரெக்டு தானே, நானும் எப்போதும் சாதாரண வேலையை பார்த்துட்டு இருக்க முடியுமா, என்ன நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறதும் இப்போ தப்பு கிடையாது, அதனால நான் போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்பா அவன் சரி அப்படின்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என்னது உண்மையாவா சொல்கிற? ஆமாம் எனக்கு தெரியும், நீ ஹவுஸ் கீப்பிங் பண்ணுற அளவுக்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாதுன்னு, நீ ரொம்பவே டேலண்டான பர்சன். ஸோ நீ இன்னும் கொஞ்சம் ஹையர் ஜாப்புக்கு போகணுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஸோ நீ சந்தோஷமாக போய் 2 வருஷம் அப்ராடில் படிச்சுட்டு வா அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோயின் இந்த விஷயத்தை பற்றி அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லணும்னு போகிறாங்க. ஹீரோவும் கூடவே போகிறான். அப்போ விஷயத்த சொல்கிறாங்க. பாட்டி இனிமேல் 2 வருஷத்துக்கு என்னால் உங்களை பார்த்துக்க முடியாது பாட்டி, ஆனால் கவலைப்படாதீங்க, இங்கே நிறைய நர்ஸ் இருக்காங்க, அவங்க உங்களை பார்த்துப்பாங்க, ஆனால் இந்த 2 வருஷத்தில் என்னை பார்க்காம நீங்கள் என்னை மறந்து போயிடுவீங்களா அப்படின்னு கேட்க, ஐயோ ஏமா நீ இவ்வளோ குழப்பத்தில் இருக்க, நீ எத்தனை வருஷம் என்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் சரி நான் உனக்கு கண்டிப்பாக ஞாபகத்திலே வச்சுருப்பேன் சரியா. அதோட நீங்கள்லாம் சின்ன பசங்க, இந்த வயசில் உங்கள் கனவுகள் பின்னாடி நீங்கள் ஓடி தான் ஆகணும், அதனால் நீங்கள் 2 பேரும் உங்கள் ட்ரீமை சேஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கையை சேர்த்து வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வரான். ஆனால் அதுக்கப்புறமா இந்த பாட்டி ஹீரோயின் போகிறான்னு சொல்லி அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. தென் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்து ஹீரோயினோட பழைய வீடு இருக்கும் இல்லையா, அந்த பிளேஸ்க்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து எல்லா இடத்தையும் காமிக்கிறாங்க. இங்கே தான் நாங்கள் சின்ன வயசில் எல்லோரும் ஒன்றா சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையுமே சுற்றி காமிக்கிறாங்க. தென் அதோட மாடிக்கு போய் பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை பற்றிலாம் பேசிட்டு, அப்போ எப்போதுமே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும் தெரியுமா, நான் எவ்வளோ ஊர் சுற்றிட்டு எப்போ லேட்டாக வீட்டுக்கு வந்தாலுமே எனக்காக காத்திருக்கிறதுக்கு என்னோட அப்பா இருந்தார் அப்படின்னு சொல்ல, இப்போ மட்டும் என்ன உனக்காக நான் இங்கே காத்திருப்பேன் சரியா, அதனால நீ சந்தோஷமாக அப்ராடில் போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல, இவ உடனே ஹீரோ தோலை சாஞ்சிக்கிறா. தென் இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் கிளம்ப போகிறாங்க. அப்போ ஹோட்டலில் இருக்க மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து இவளை வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்குமே ஹீரோயின் போகிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஹீரோ வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் போது அசிஸ்டன்ட் மட்டும் வந்து, சாரி அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால உன்னை போக சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாக காரில் ஏறுறாங்க. காரும் மூவ் ஆகுது. உடனே இவ போனால் அழ ஆரம்பிச்சிட்றா. நான் அப்போவே நினச்சேன் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். இங்கே பாரு இவன் இப்போயே வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டான், இவனுக்கு மனசாட்சியே இல்லை அப்படின்னு திட்டிகிட்டே வர அந்த கார் டிரைவர் சொல்கிறாரு, மேடம் கொஞ்சம் அமைதியாக வாங்க, எதுக்கு இப்படி திட்டிகிட்டே வரீங்க அப்படின்னு. உடனே நான் அப்படி தான் திட்டுவேன், அவன் என்னை விட்டுட்டான்ல பாரு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்க, அட வாய் மூடு அப்படின்னு ஹீரோ திரும்புகிறான். ஹீரோன் உடனே நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க, நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, சரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தா நீ என்னன்னா காரில் வர வரைக்கும் ஃபுல்லாக என்னை திட்டிகிட்டே வர அப்படின்னு ஹீரோ கேட்க, பின்ன நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோயின் அழறாங்க. அப்போ இவன் ஹக் பண்ணிவிட்டு, சரி சரி அழாத, அதான் நான் இப்போ வந்துட்டேன்ல, நீ அப்ராட் போனதுக்கப்புறமா உன்னை நீ பத்திரமா பார்த்துக்கணும், எப்போதும் நல்லா சாப்பிடணும், சந்தோஷமாக இருக்கணும் சரியா, கண்டிப்பாக உனக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோயினும் அப்படியே ஹீரோ போய் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்ருக்கா. தென் அதோட ஹீரோயின் கிளம்பி அப்ராடுக்கு போயிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் காலேஜ்க்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ இங்கே ஹோட்டலை பார்த்துக்கிறாரு. 2 பேரும் ரொம்பவே பிஸியாக தான் இருக்காங்க. இந்த கேப்பில் அப்பப்போ ஹீரோ போய் நம்ம ஹீரோயினோட பாட்டியும் பார்த்துக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு லிங்க்கில் தான் இருக்காங்க. பட் போக போக நம்ம ஹீரோ கால் பண்ணாலே ஹீரோயின் எடுக்கவே மாட்டுறாங்க, மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டுறாங்க. இப்படியே ரொம்ப நாள் ஆகிட்டே இருக்குது. ஹீரோவுக்கும் ரொம்பவே கவலையாக இருக்குது, இவன் ஏன் எதுவுமே கான்டாக்டில் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறாரு. இப்படியே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடுது. நம்ம ஹீரோவோட ஹோட்டல் நம்பர் 1 ஹோட்டல்னு சொல்லி அவார்டே வாங்கிடுது. நம்ம ஹீரோவும் இதை ஃபோட்டோ எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்புனா அப்போ கூட எந்த ரிப்ளையும் வரல. இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. லின்னும் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம ஹீரோவுக்கு மேரேஜ் இன்விடேஷன் வைக்கிறாங்க. எனது கல்யாணமா அப்படின்னு கேட்குறான் ஹீரோ. ஆமாம் கல்யாணம் தான், ஆனால் இதை கேட்டு உன் முகம் ஏன் வாடி போயிடுச்சு, ஈரான் உன்னை விட்டுட்டு போயிட்டாலா என்ன அப்படின்னு இவங்க கேட்க, நாங்கள் பேசியே ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ லின் உடனே, ஆமாம் ஈரானுக்கு எப்போதுமே யார்கிட்டையும் ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்தாலே பிடிக்காது, அவளுக்கு சீக்கிரமாக போர் அடிச்சிடும், ஆனால் நம்ம 2 பேரும் அப்படி கிடையாதுல்ல செல்லம் அப்படின்னு அவங்க 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்கு.
கொஞ்சிட்டு இருக்க தான் இங்கே வந்தீங்களா, உங்களுக்கு என்ன இப்போ நான் கல்யாணத்துக்கு தானே வரணும், வர்றேன் அப்படின்னு ஹீரோ ரொம்ப கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்போது நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான கிளைண்ட் வராங்க, அவங்கள போய் ரிசீவ் பண்ணு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோவும் ரிசீவ் பண்ணலான்னு வந்தால் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் தான் உள்ளே வராங்க. ஹீரோவுக்கு ஷாக் ஆகிடுது. நீ அப்படின்னு வரும்போது ஓகே வாங்க நம்ம மீட்டிங்கில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளே போகிறாங்க. அங்கே இவங்க ஹோட்டலுக்குன்னு தனியாக மீட்டிங் நடக்கும் இல்லையா, அந்த மீட்டிங் நடக்குது. அப்போ ஹீரோயின் அவங்கள இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. ஹலோ, என்னோட பேர் ஈரான், இன்னையிலேருந்து இந்த ஹோட்டலுக்கு நான் தான் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஹீரோ அப்படியே ஷாக்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசணும்னு போகிறான். பட் அவள் கண்டுக்கவே மாட்டா, போயிட்டே இருக்கா. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு இவன் என்ன பேசவே மாட்டா, என்னதான் நடக்குது அப்படின்னு ஹீரோ ரொம்பவே கோபத்தில் இருக்காரு. அப்போ ஹீரோ அந்த ரூம்குள்ளேருந்து வெளியே வரும்போது பார்த்தா ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்தில் சாண்டா கிளாஸ் நின்றுட்டுருக்காரு. அப்போ ஹீரோ கிட்டே போகும்போது அவர் ஒரு பெரிய கிஃப்ட் எடுத்து கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் அதை ஓப்பன் பண்ணால் அந்த சாண்டா ஒரு கிஃப்டாக எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு எடுக்கிற கிஃப்டே ஒரு பட்டன் தான். ஆக்சுவலி இந்த பட்டனை கொடுக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோட்டோ, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு மியூசிக் கேட்க போகும்போது ஹீரோயின் தூங்கி விழுந்துட்டே இருப்பா இல்லையா, அந்த பிளேஸில் இவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கும் போது நம்ம ஹீரோ சாரின்னு சொல்லி எழுதி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருப்பாருல்ல, அந்த பேப்பர்னு நிறைய கிஃப்ட் வச்சுருக்காங்க. அண்ட் ஃபைனலாக அந்த சாண்டா ஒரு பொம்மையை எடுத்து, பார்த்தீங்களா இந்த பொம்மை உங்களை மாதிரியே அழகாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஹீரோ, சாண்டா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கேள்வி? அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நானும் ஒரு பொண்ணு லவ் பண்ணோம். அந்த பொண்ணு அப்ராடுக்கு படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. போய் கொஞ்ச நாள் என்கிட்ட ஃபோனில் பேசினா, அதுக்கப்புறமா மாதக்கணக்காக என்கிட்ட பேசவே இல்லை. இப்போ திடீர்னு என்கிட்ட திரும்ப வந்திருக்கா, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்போ ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு அந்த சாண்டா அப்படியே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பின்னாடி போயிட்டு சுற்றிட்டு திரும்ப வருது. பட் அப்படி வரும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே அழகான கல்யாண ட்ரெஸ்ஸில் வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலி அந்த சாண்டா ட்ரெஸ்ஸில் இருந்ததே ஹீரோயின் தான். பட் இப்போ ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வராங்க. அவங்க வந்துட்டு, இதுக்கு மேலே என்னால் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கவே முடியாது, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது கல்யாணமா அப்படின்னு ஹீரோ ஷாக்காக, ஆமாம் இங்கே பாரு, என்னால் இதுக்கு மேலே உன்னை விட்டு பிரிஞ்சே இருக்க முடியாது. ஆக்சுவலி நான் இப்போ மார்க்கெட்டிங் படிக்க போன கோர்ஸ் 2 வருஷம் கோர்ஸ். ஆனால் என்னால் 2 வருஷம்லாம் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாது. ஸோ நான் கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பித்தேன். எப்போதும் படிச்சுட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு நான் 3 மணி நேரம் மட்டும்தான் தூங்குவேன் தெரியுமா. அப்படி நான் கஷ்டப்பட்டு படித்ததால தான் 2 வருஷத்தில் முடிக்க வேண்டிய கோர்ஸை நான் ஒரே வருஷத்தில் முடிச்சுட்டு இப்போ உனக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. எனது என்னால் இதுக்கு மேலே உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்னது, அப்போ நீ எனக்காக தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தியா, அதனால தான் நீ ஃபோன் எடுக்கலையா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமாம் அன்றைக்கி நான் ஊர்லேருந்து கிளம்பும் போது நீ திடீர்னு அந்த டிரைவர் மாதிரி வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தல, ஸோ இங்கே உனக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் திடீர்னு இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருப்பாள் அந்த சிங்கர், அவள் ஒரு ரிங்கை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு ஹீரோவை பார்த்து கேட்குறா, சரி சொல்லு, நீ என் ஃப்ரெண்டை உண்மையாக லவ் பண்ணுறியா, அவளை எப்போதும் கண்டிப்பாக பத்திரமா பார்த்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் ரிங் எடுத்து ஹீரோ கையில் போட்டுட்டு, இங்கே பாரு, இனிமேல் நீ எனக்கு தான் சொந்தம் சரியா, டிவோர்ஸ் கிடையாது, எந்த சண்டையும் கிடையாது, இதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சு போகவும் கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி கண்டிப்பாக நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு ரிங் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ கையில் கொடுக்க அதை வாங்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே முட்டி போட்டு, இனிமே நம்ம 2 பேரும் எப்போதும் ஒன்றாவே இருக்கணும், என்ன நடந்தாலும் நம்ம பிரியவே கூடாது, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவளும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ரிங்கை போட்டுக்கிட்டு அதோட 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதை சுற்றி இருக்கவங்கலாம் ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன, அவங்க 2 பேரும் அவங்களோட லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிறாங்க. கரெக்டாக இதோட இந்த ட்ராமா முடியுது. ஓகே, இந்த ட்ராமா எப்படி இருந்ததுன்னு வழக்கம் போல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, வேற ஒரு ட்ராமாவில் பார்க்கலாம். பாய்.